அன்பு சகோதர சகோதரிகளை வாழ்த்துகிறேன். இந்த புதிய பிப்ரவரி மாதம் உங்களுக்கு ஆசீர்வாதமாக இருப்பதாக. கர்த்தர் உங்களையும் உங்கள் குடும்பத்தையும் நீங்கள் கையிட்டு செய்கிற அத்துணை வேலைகளையும் ஆசீர்வதிப்பாராக. இந்த புதிய மாதத்திற்கான வாக்குத்தத்தம், நீ பெருகுவாய், அப்படியென்றால் நீ விருத்தி அடைவாய், பெருகுவாய், விசாலமான இடத்திற்குள் வருவாய் என்பது பொருள். ஏசாயா 54:3, நீ வலதுபுறத்திலும் இடதுபுறத்திலும் இடம் கொண்டு பெருகுவாய், உன் சந்ததியார் ஜாதிகளை சுதந்தரித்து கொண்டு பாழாய் கிடந்த பட்டணங்களை குடியேற்றுவிப்பார்கள். நீ வலதுபுறத்திலும் பெருகுவ, இடதுபுறத்திலும் பெருகுவ, இடம் கொண்டு பெருகுவ. என்ன அழகான வார்த்தை, பெருக்கத்தின் வார்த்தை. அதாவது குறுகிய எல்லை முடிவுக்கு வந்தது, அற்பமான எல்லை முடிவுக்கு வந்தது. சிறையிருப்பின் கண்ணீரின் எல்லை, வியாதியின் எல்லை முடிவுக்கு வந்தது. விசாலமான இடத்திற்குள் தேவன் உங்களை கொண்டு வருகிறார். பிரியமானவர்களே, இந்த புதிய மாதம் அது மட்டுமல்ல, இந்த ஏசாயா 54 அதிகாரம் பாபிலோனிய சிறையிருப்பில் இருக்கிற தம்முடைய ஜனங்களுக்கு ஏசாயா தீர்க்கதரிசியின் மூலம் சொல்லப்பட்ட ஒரு ஆசீர்வாதமான வார்த்தை, நற்செய்தியின் வார்த்தை உங்களுக்காகவும் வந்திருக்கிறது. அவரால் தெரிந்து கொள்ளப்பட்ட உங்களுக்காகவும் வந்திருக்கிறது. நீ வலதுபுறத்திலும் இடதுபுறத்திலும் எப்படி பெருகுவாயாம்? இடம் கொண்டு விஸ்தாரமாக விசாலமாக பெருகுவாய் என்கிற கர்த்தருடைய வார்த்தை. பாருங்களேன், இவ்வளவு நாட்கள் ஆண்டவர் உங்களை மறந்து விட்டது போல ஒரு சூழ்நிலை இருந்திருக்கலாம், உங்களை கைவிட்டது போல ஒரு சூழ்நிலை இருந்திருக்கலாம். இமைப்பொழுது உன்னை கைவிட்டேன், ஆனாலும் உருக்கமான இரக்கங்களால் உன்னை சேர்த்துக் கொள்வேன் என்கிற கர்த்தருடைய வார்த்தையின்படி உங்களை சேர்த்துக் கொள்ளுகிற ஆண்டவர் சொல்லுகிறார், நீ வலதுபுறத்திலும் பெருகுவ, இடதுபுறத்திலும் பெருகுவ, இடம் கொண்டு பெருகுவ. அது மட்டுமல்ல, உன் சந்ததியார் ஜாதிகளை சுதந்தரித்து கொண்டு பாழாய் கிடந்த பட்டணங்களை குடியேற்றுவிப்பார்கள். ஜாதிகளை சுதந்தரிப்பார்கள் என்பதின் அர்த்தம், இது ஒரு அரசியல் ஆக்கிரமிப்பு அல்ல. பிரியமானவர்களே, ஆவிக்குரிய அறுவடையை உங்க சந்ததியின் கையில் ஆண்டவர் கொடுக்க போகிறார். ஜாதிகளை உனக்கு சுதந்திரமாக கொடுப்பேன் என்று குமாரனாகிய கிறிஸ்துவுக்கு சொன்னது மாதிரி உங்க பிள்ளைங்களுக்கு கர்த்தர் சொல்லுகிறார், நம்ம இயேசு ராஜா சொல்லுகிறார், ஜாதிகளை உனக்கு சுதந்திரமாக கொடுப்பேன் என்று சொல்லி பாருங்களேன். உன் சந்ததியார் ஜாதிகளை சுதந்தரித்துக் கொள்வார்கள், பாழாய் கிடந்த பட்டணங்களை குடியேற்றுவிப்பார்கள். பாழாய் கிடந்த பட்டணங்களை குடியேற்றுவிப்பார்கள் என்பதின் அர்த்தம் என்ன தெரியுமா? உடைந்த வாழ்க்கைகள், நம்பிக்கை இழந்த குடும்பங்கள், நம்பிக்கை இழந்த மக்கள், இவர்களுடைய எல்லா போராட்டங்களுக்கும், எல்லா பிரச்சனைகளுக்கும் உங்களுடைய சந்ததி புறப்பட்டு போய் கர்த்தருடைய வார்த்தையை அறிவித்து அவர்களை சீர்படுத்தி அவர்களை ஆறுதல் படுத்தி அவர்களை கட்டுவார்கள். பிரியமானவர்களை, பாழான இடங்களை எல்லாம் அவர்கள் மீண்டும் கட்டுவார்கள், கர்த்தருக்காக கட்டுவார்கள், கர்த்தருடைய ராஜ்யத்தை கட்டுவார்கள். சுவிசேஷம் எல்லா ஜாதிகளுக்கும் போகிற விதமாக உங்களுடைய சந்ததியை தேவன் எழுப்புவார். நீங்கள் சொல்லலாம், என் புள்ள மனமாறி போய் ரொம்ப நாளாச்சு, பின்மாற்றமாய் போய் ரொம்ப நாளாச்சு, கெட்ட பழக்கத்துக்குள்ளே போய் ரொம்ப நாளாச்சு, என் பிள்ளைக்காகத்தான் ஜெபித்து கொண்டிருக்கிறேன் என்று சொல்லலாம். உன் சந்ததியார் ஜாதிகளை சுதந்திரித்து கொண்டு பாழாய் போன பட்டணங்களை குடியேற்றுவிப்பதற்காக புறப்படுவார்கள் என்கிற கர்த்தருடைய வார்த்தை. நீ வலதுபுறத்திலும் பெருகுவ, இடதுபுறத்திலும் பெருகுவ, இடம் கொண்டு பெருகுவ. உன் குறுகிய எல்லை, உன் சிறையிருப்பின் எல்லையெல்லாம் முடிவுக்கு வந்தது. விசாலமான இடத்திற்குள் தேவன் கொண்டு வருகிறார். அது மட்டுமல்ல, உன் சந்ததியின் மூலம் ஜாதிகளை சுதந்திரித்துக் கொள்வார்கள் சந்ததிகள். அது மட்டுமல்ல, பாழாய் கிடந்த பட்டணங்களை குடியேற்றுவிப்பார்கள். நம்பிக்கை இழந்த குடும்பங்களை, பாவத்திற்குள் கிடந்த மக்களை வெளியே கொண்டு வரும் ஒரு வல்லமையான கருவியாய் உன் சந்ததியை கர்த்தர் பயன்படுத்துவார். கர்த்தர் இந்த மாதம் கொடுத்த இந்த வார்த்தையின்படி நீங்க பெருகுவீங்க. குறுகிய எல்லையெல்லாம் முடிவுக்கு வந்தது, விசாலமான இடத்திற்குள் வந்து விட்டீர்கள். காட் பிளஸ் யூ. ஜெப தேவைகளுக்கு 73392914
தினந்தோறும் கர்த்தருடைய வார்த்தையை பெற விரும்பினால் ஈகிள் ஸ்விங்ஸ் மினிஸ்ட்ரிஸ் யூடியூப் சேனல் சப்ஸ்கிரைப் செய்து கொள்ளலாம், அல்லது ஈகிள் ஸ்விங்ஸ் மினிஸ்ட்ரி ஃபேஸ்புக் பேஜ் ஃபாலோ செய்து கொள்ளலாம். காட் பிளஸ் யூ.